மார்க்கெட்டில் 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் இந்த மிஸ்டேக்கை கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈவன் நானுமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் த ட்ரேடிங்கில் கண்டிப்பாக இதை மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி சிம்பிள் தான். ஸோ ஒரு சின்ன ப்ராஃபிட் வரும், நம்ம டப்புன்னு புக் பண்ணிடுவோம். ஸோ ப்ராஃபிட் வந்துருச்சு, ஓகே போதும்பா அப்படின்ட்டு. அதே சமயம் ஒரு சின்ன லாஸ் வரும், பட் நம்ம ஸ்டில் வெயிட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் பெரிய லாஸ் ஆகட்டும் அப்படிங்கிற லெவலுக்கு. ஸோ பெரிய லாஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம புக் பண்ணிட்டு வெளியே வருவோம். ஸோ இந்த மிஸ்டேக்கை கண்டிப்பாக எல்லா ட்ரேடர்ஸும் பண்ணியிருப்பீங்க. பட் இதுக்கெல்லாம் என்னோட மை ஹம்பிள் சஜஷன், ரெக்வஸ்ட், வாட் எவர் நீங்கள் அட்வைஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இன்ட்ராடே அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு சின்ன தொகையை வச்சுட்டு பண்ணுறதுங்கிறது அட்வைசபிளே கிடையாதுங்க. ஸோ நான் பண்ணவே மாட்டேங்க. ஸோ சின்ன தொகை தான் இருக்குது அப்படின்னா என்னோட அட்வைஸ், ஒரு சின்ன ப்ராஃபிட் வரும், நீங்கள் தாராளமாக ஸ்விங்கில் பண்ணிட்டு போயிடலாம். டெஃபினட்டாக இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக வருங்க. ஸோ ஸ்விங்கில் நல்ல ஒரு ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து நீங்கள் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட கேட்டுக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட விருப்பம். பட் மெயினாக ஒரு அட்வைசர் வச்சு நீங்கள் வந்து அட்வைஸ் கேட்டு ஸ்விங்கில் ட்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு ப்ராஃபிட் எடுத்துடலாங்க. பட் லாஸ் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும், அதில் நோ டவுட்டு. ஸோ இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம ட்ரேடர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் காமனாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம அட்ரஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ட்ரேடர் சேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்.